வணக்கம். மதுரை சமயநல்லூர் அருகே கோவில் திருவிழா பிரச்சினை. காவல் நிலையத்தில் பொதுமக்கள், காவலர்கள் தள்ளுமுள்ளு, வாக்குவாதம், பரபரப்பு. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே தேனூர் கிராமத்தில் உள்ள சுந்தரவள்ளி அம்மன் கோவில் புரட்டாசி திருவிழா தொடர்பாக எழுந்த பிரச்சினை. சமயநல்லூர் காவல் நிலையத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு காரணமாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் சுந்தரவள்ளி அம்மன் கோவில் புரட்டாசி திருவிழா நடைபெறுவது வழக்கம். கடந்த ஆண்டு முதல் இக்கோவில் திருவிழா இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் புதிதாக 3 பேர் கொண்ட அறங்காவலர் குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் தேனூர் கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் இந்த அறங்காவலர் குழு நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சமயநல்லூர் காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அறங்காவலர் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினரோ உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி அறங்காவலர் குழுவிற்கு இடைக்கால தடை விதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அறங்காவலர் குழுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த தரப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 1 வார கால அவகாசம் கேட்டு மனு அளித்தனர். இந்த சூழ்நிலையில் சமயநல்லூர் காவல் நிலையத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்த்ராஜ் தலைமையில் இரு தரப்பினர் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட அறங்காவலர் குழுவினர் காவல் நிலையத்திற்குள் வந்தால் எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பைச் சேர்ந்த பொதுமக்கள் தடை செய்யப்பட்டவர்களை எப்படி அனுமதிக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் தங்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறி காவல் நிலையத்திற்குள் நுழைய முற்பட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முயன்றபோது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை உருவானது. கோவில் திருவிழா தொடர்பாக நீடித்து வரும் இந்த பிரச்சினை காரணமாக தேனூர் கிராமத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது.